السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 166. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 166ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குதல் என்பதை குறித்தான பாடத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 166ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது தொழுகையின் போது கை தட்டியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. அது என்ன செய்தின்னு சொன்னா, அம்ர் இப்னு அவுப் குடும்பத்தினர் குறித்த ஒரு செய்தி. அப்ப அந்த அம்ர் இப்னு அவுப் குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். தங்களுக்கிடையில் சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு இருக்கின்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துகிறது. அந்த செய்தி கிடைச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோட இருக்கக்கூடிய சில நபி தோழர்களும் அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் செய்து வைக்கிறதுக்காக போறாங்க. அவங்கள்ட்ட சஹாபாக்களை கூட்டிட்டு அவர்களுடைய சண்டையை தடுத்து சமாதானத்தை எத்தி வைப்பதற்காக கொண்டு செல்றாங்க. போகக்கூடிய அந்த சமயத்துல அதிகமான நேரம் ஆயிடுச்சு. இப்ப மாதிரி அந்த காலத்து பயணம் கிடையாது. இந்த காலத்துல ஈஸியா ஒரு பைக்ல போயிடலாம், ஒரு கார்ல போயிடலாம், ஒரு வேன்ல போயிடலாம் கூட்டமா இருந்தா. இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஒட்டகையில தான் போகணும். ஒட்டகத்தெல்லாம் போவாங்க. இப்போ அப்படி போகக்கூடிய அந்த சூழலில் அதிகமான நேரம் ஆயிடுச்சு. சமயம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ தொழுகைக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. இப்போ தொழுகைக்கான நேரம் நெருங்கின உடனே ஒரே கூட்டமா போக மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் அப்படி ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் சஹாபாக்கள் பின்னாடி வருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வருவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல தொழுகை நேரம் நெருங்கின உடனே சில சஹாபாக்கள் அவங்கெல்லாம் ஒரு கூட்டம்லாம் பள்ளிவாசல எத்திட்டாங்க. பள்ளிவாசல்ல போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே கரெக்டா அது தொழுகையினுடைய நேரம் ஆன உடனே பாக்குறாங்க. அந்த தொழுகை நடத்துறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்னு வரல. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில நின்றுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வரல. ரசூலுல்லாஹ் தான் தொழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த நேரத்துல பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அபூபக்கரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் வரல. தொழுகைக்கு வர டைம் ஆகும் போல தெரியுது. தொழுகை நேரமும் வந்துருச்சு. அதனால மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்யுங்கள். நீங்கள் தான் அமீருல் முஃமினீனான நபராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக பிரியத்திற்குரியவராக இருக்கிறீங்க. அதனால நீங்க தொழுவீங்க. நீங்க இமாமத்து செய்யலாமே அப்படின்னு
கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா, நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ நீங்கள் விரும்பினால் நான் தொலைவிக்கிறேன் பிலாலே என்பதாக சொல்லி உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தொழுகைக்கு ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழுகைக்காக இகாமத்து சொல்றாங்க. இகாமத்து சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்துல போய் அந்த மெஹராப்ல போய் நிக்கிறாங்க. மெஹராப்ல போய் நின்னு அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீர் கட்டுகிறார்கள். தக்பீர் கெட்டின உடனே அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அந்த சமயத்துல கரெக்டா வராங்க. இவங்க தக்பீர் கட்டி மக்கள்லாம் தக்பீர் எடுத்து நிக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறாங்க. இப்போ நுழையக்கூடிய அந்த சமயத்துல மக்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் கை தட்டினாங்களாம், சப்தமிட்டு கை தட்டினார்கள். அப்போ நல்ல ஓசையோட நல்ல சப்தமிட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் கைத்தட்டி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களா இல்லையா, அதை வரவேற்கும் விதமாக கைத்தட்டினாங்க. இப்போ பொதுவாக சஹாபாக்களும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி தொழுகையில நின்னுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கவனத்தில் மாத்திரம் தான் இருப்பார்கள். இப்போ வேறு கவனம் எதுவும் சிதறாது, வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அவருடைய மெஹராபை மட்டும் பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் அவர்கள் மூழ்கி நிற்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை உருவாக்கிய சஹாபாக்களும். அப்ப அதுபோல தான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பொதுவாக இந்த தொழுகையில நின்றுட்டான்னு சொன்னா எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. எங்கேயும் திரும்பாம அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மட்டும் நிற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் கை தட்டினவன லைட்டா அவங்க கவனம் சிதறுது. அப்புறம் மக்கள் சப்தமாக கை தட்ட 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 அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தொழுகையிலிருந்து கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்துட்டாங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி யதார்த்தமா திரும்பி பார்த்துட்டாங்க. அப்போ அந்த சமயத்துல பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அபூபக்கர் நாயகத்துக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வரல, நம்ம தக்பீர் கட்டி நம்ம இமாமத்தை நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திரும்பி பார்த்தவொன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் நம்ம பின்னாடி தொழுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கறாங்க. அந்த பார்க்கக்கூடிய இந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்கையை காட்டுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு இஷாரா ஒரு செய்கையை காட்டி நீங்க தொலை வைங்க, நீங்க தொலை வைங்க அப்படின்னு தன்னுடைய கண் மூலமாக காட்டுறாங்க. காட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்வை புகழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை அவர்கள் புகழ்ந்தார்கள். புகழ்ந்துட்டு நேரா எப்படி நின்னாங்களோ இமாமத்துல அது போலவே திரும்ப அப்படியே பின்புறம் வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வராங்க. பின்னாடி வந்து அந்த வரிசையில் நின்று கொண்டார்கள். நின்று கொண்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே சென்று அந்த இமாமத்திற்கு நிற்கிறாங்க. அப்ப அபூபக்கர் நாயகம் பின்னாடி வராங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே முன்னாடி போறாங்க. முன்னாடி போய் அந்த மிஹராப்ல நின்னு அவர்கள் அந்த மக்களுக்காக தொலை வைக்கிறாங்க. அப்போ எல்லா தொழுகை எல்லாம் முடியுது. தொழுகை எல்லாம் முடிஞ்சதற்கு அப்புறம் மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொன்னாங்க, மனிதர்களே, தொழுகையில் ஏதேனும் உங்களிடம் குறுக்கிடும்போது உங்களுக்கு என்ன நேர்ந்தது? கை தட்டுகிறீர்கள். கை தட்டுதல் பெண்களுக்குரியதாகும் என்பதாக சொன்னார்கள். இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால இப்படி கை தட்டுறீங்க? கை தட்டுறது என்பது ஒரு ஆண்களுக்கு சொந்தமான ஒரு காரியம் கிடையாது. ஒரு ஆணுக்கு சொந்தமான ஒரு தன்மை கிடையாது. அது பெண்ணுக்குரியது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த செயலை நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தராங்க. தன்னுடைய தொழுகையில் ஏதேனும் குறை ஏற்படுவதாக யார் கருதுகிறார்களோ சுப்ஹானல்லாஹ் என்று அவர் கூறட்டும். சுப்ஹானல்லாஹ் என ஒருவர் கூறுவதை கேட்கும் எந்த இமாமும் திரும்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கிற மாதிரி தெரியுதா? ஏதாவது சந்தேகம் வருதா? அப்ப சுப்ஹானல்லாஹ்ன்னு சொல்லுங்க. நீங்க சுப்ஹானல்லாஹ்ன்னு சொன்னா இமாம் புரிந்து கொள்வார். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ அவங்க கை தட்ட காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க, அபூபக்கர் நாயகம் தொழு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இஷாரா கொடுக்க தான் மக்கள் தட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்க தானே தட்டல.
அபூபக்கர் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, நீங்க இன்னும் தொழு வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றதுக்காக தான் மக்கள்லாம் கைதட்டினாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீங்க இஷாரா கொடுக்கணும். அப்படி நீங்க ஒரு அடையாளத்தை, ஒரு செய்கையை நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் சுபஹானல்லாஹ் மட்டும் சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ் சொன்னால் அந்த இமாம் அதை புரிந்து கொள்வார். நீங்க சுபஹானல்லாஹ் சொல்லாம இப்படிலாம் கைத்தட்டக்கூடிய செயல் எந்த விதத்திலேயும் இது கூடாது. இது தவறான விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். உணர்த்திட்டு பின்பு அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அபூபக்கரே உங்களுக்கு நான் செய்கனை காட்டினேன் இல்லையா? செய்கனை காட்டியும் நீர் தொலை வைக்க உம்மை தடுத்தது எது? என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இப்ப நான் செய்கனை காட்டியும் நீ தொலை வைக்காம, நீங்க தொழு வைக்காம அப்படியே பின்னாடி வந்துட்டீங்களே, எது உங்கள தடுத்தது? எதனால் நீங்க தொழு வைக்காம இருந்தீங்க? என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னிலையில் அபூ குஹாஃபாவின் மகனுக்கு தொழுகை நடத்தும் தகுதி இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஈருலக தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு சாதாரணமான இந்த அபூபக்கர் தொழு வைக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு தொழு வைக்க எனக்கு தகுதி இல்லை. நீங்கள் எல்லோருக்கும் தொலை வைக்க தகுதியானவர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு பின்பு அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஏகப்பட்ட துஆக்களை செய்தார்கள் என்பதாக வரலாற்று நமக்கு எழுதுவாங்க. அப்போ இந்த ஒரு செய்தியை தான், இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதன் காரணமாக தான் தொழுகையின் போது கை தட்டியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸனை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இது பாகம் 1ஆக இருக்கு. இந்த ஹதீஸினுடைய முதலாம் பாகமான இன்று இந்த ஒரு ஹதீஸை குறித்தான விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 251வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 251வது ஹதீஸ் என்பதாக நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது, وعن أبي العباس سهل بن سعد الساعدي رضي الله عنه. சஅத் என்பவருடைய மகனான அபுல் அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அஸ்ஸாயிதி அவர்கள் சாயிதி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பலகஹு அவர்களை அடைந்தது, அன்ன பனி அம்ர் இப்னு அவுஃபின், அம்ர் இப்னு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்களோடு குடும்பத்தார்கள் ஆகிறவர்கள், கான பைனஹும் ஷர்ருன், அவர்களுக்கு மத்தியில் ஆகியிருந்தது, ஷர்ருன் ஒரு தீங்கானதாக இருந்தது, ஒரு சண்டை சச்சரவானதாக இருந்தது என்பதை என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்தது. அப்போ அம்ர் இப்னு அவுஃப் கூட்டத்தார்கள் குடும்பத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கான ஒரு பிரச்சனை என்ற செய்தி என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சேருது. அப்போ அந்த சமயத்துல ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். யுஸ்லிஹு பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் செய்து வைப்பதற்கு வெளியேறினார்கள். ஃபி உனாசிம் மஅஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில மக்கள் இருந்தார்கள். சில மக்களோட அவர்களுக்கு மத்தியில இணக்கம் செய்து வைக்கிறதுக்காக புறப்படுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் சமாதானம் செய்து அவர்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டாக்கி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சில சஹாபாக்களும் செல்கிறார்கள். அப்போ ஃபஹபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து வைத்துக் கொண்டார்கள்.
அப்ப அந்த சமயத்துல வஹானத்தி ஸலாத்து, இன்னும் தொழுகை என்பதும் நெருங்கி விட்டது. அப்போ தொழுகைக்கான நேரமும் நெருங்கிடுச்சு. தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, தொழுதும் ஆகணும். ஆனா அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில வந்து சேரல, தாமதம் ஆயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல சஹாபாக்கள்லாம் முன்னாடி சென்று அந்த பள்ளியை போய் அடைந்து விட்டார்கள். சரிங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த பள்ளியை அடையல. தொழுகைக்கான நேரமும் வந்துருச்சு. அப்போ அந்த சமயத்துல ஃபஜாஅ பிலாலுன் இலா அபீ பக்கரின் ரதியல்லாஹு அன்ஹுமா, அந்த சமயத்துல பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்னு அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் இருவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக என்பதாக சொல்றாங்க. இப்போ ஃபகால, யாரு? இந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அபா பக்ரின், அபூபக்கரே, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத் ஹுபிஸ, திட்டமாக அவர்கள் தாமதமாக்கப்பட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் வரல போல தெரியுது. வஹானத்தி ஸலாத்து, இன்னும் தொழுகை என்பதும் நேரமாகிவிட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வரல, வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும் போல தெரியுது. தொழுகை என்பதும், தொழுகைக்காக ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல தெரியுது. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஃபஹல்லக, உங்களால் முடியுமா, அந்த உம்ம ஸலாத்த, அந்த உம்மன் நாச, அந்த மக்களுக்கு இமாமத்து செய்வதற்கு உங்களுக்கு முடியுமா, உங்களால் இயலுமா என்று கேட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா அவங்க இமாமத்துல நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரவும் டைம் ஆயிடுச்சு. அதனால மக்களுக்கு நீங்கள் இமாமத்து செய்ய முடியுமா, நீங்கள் இமாமத்து செய்ய இயலுமா என்று அபூபக்கர் நாயகத்திட்ட பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்போ கால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஅம், ஆமாம், இன் ஷிஅத, நீ நாடினால், ஆமாம் என்பதாக சொன்னார்கள். அப்போ நீங்க அப்படி நாடுறீங்கன்னு சொன்னா, நீங்க அதை விரும்புறீங்கன்னு சொன்னா, நான் தாராளமாக இமாமத்து வைக்கிறேன் என்று அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ ஃபகாம பிலால் அஸ்ஸலாத்த, தொழுகைக்காக, அந்த தொழுகைக்காக பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இகாமத்து சொன்னார்கள். வதகத்தம அபூபக்கரின், அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் முன்னேறினார்கள். அப்போ முன்னேறி அந்த மெஹராபில் போய் நின்றார்கள். நின்று அவர்கள் தக்பீரை சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் என்பதாக தக்பீரை சொன்னார்கள். அந்த சமயத்துல ஃபகப்பரன் நாசு, அந்த மக்களும் தக்பீர் சொன்னார்கள். அப்போ அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் தக்பீர் சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் தக்பீர் கட்டி தொழுகைக்காகவே நின்னுட்டாங்க. அப்போ அந்த சமயத்துல வஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். எம்ஷி, நடக்கக்கூடியவர்களாக வந்தார்கள். ஃபி ஸுஃபூஃபி, சஃபுகளில், அந்த வரிசைகளில் நடக்கக்கூடியவர்களாக வந்தார்கள். அத்தா, இறுதியில் காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். ஃபி ஸஃபி, அந்த வரிசையில், அந்த சஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்னாங்க. அப்ப மக்கள் எல்லாரும் தக்பீர் கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்து நடந்து கொண்டே வந்து அந்த சஃபுகள்ல வந்து கடைசியா அந்த சஃபுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். நின்ற உடனே ஃபஅகதன் நாசு ஃபி தஸ்ஃபீகி, தஸ்ஃபீக்னு சொன்னா கை தட்டுதல், கை தட்டுதல்களில் அந்த மக்கள் ஆரம்பித்தார்கள். அப்போ மக்கள் எல்லாரும் நல்ல கை தட்டுறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க, அபூபக்கர் நாயகமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் இமாமத்து செய்கிறீர்களே என்ற ஒரு இஷாரா, ஒரு செய்கினை காட்டும் விதமாக அவர்கள் கைத்தட்டினார்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வகான அபூபக்கரின் ரதியல்லாஹு அன்ஹு, அப்ப அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியிருந்தார்கள். லா யல்தஃபிது ஃபி ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையிலே அவர்கள் திரும்பாதவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள்.
அப்போ தான் தொழுதுட்டாங்கன்னு சொன்னா அந்த தொழுகையிலிருந்து எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல பலம்மா அக்ஸரன் நாசு அத்தஸ்ஃபீக, அந்த கை தட்டுதலை மக்கள் ஆகிறவர்கள் அதிகப்படுத்திய பொழுது இல்தஃபத, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் திரும்பி விட்டார்கள். ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஃபஅஷார இலைஹி, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களிடத்தில் இஷாரா செய்தார்கள், செய்கினை காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்கினை காட்டினார்கள். ஃபரஃபஅ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யதஹு, தன்னுடைய கையை அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உயர்த்தினார்கள். ஃபஹமிதல்லாஹ, அப்பொழுது அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்கள் புகழ்ந்தார்கள். வரஜஅல் கஹ்கரா வராஅஹு, நெஞ்சை கிப்லாவை விட்டும் திருப்பாமல் பின்பக்கமா நடந்தே பின்னால் வந்தார்கள். அப்போ அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. ஹத்தா இறுதியில் காம ஃபிஸ் ஸஃபி, அந்த வரிசையில் அவர்கள் நின்று கொண்டார்கள். இப்போ அபூபக்கர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததை பார்த்த உடனே அல்லாஹ்வை தன்னுடைய கையை உயர்த்தி புகழ்ந்துட்டு அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டாங்க சஃபுல. அப்போ ஃபதகத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேறினார்கள். ஃபஸல்லா லின்னாசி, அந்த மக்களுக்கு தொலை வைத்தார்கள். ஃபலம்மா ஃபரக, அவர்கள் பிரிந்த பொழுது, அதாவது அந்த தொழுகையெல்லாம் முடிஞ்சதற்கு அப்புறம் அக்பல அலன்னாசி, அந்த மக்களின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கினார்கள். ஃபகால, சொன்னார்கள், ஐயுஹன் நாசு, ஓ மக்களே, மாலக்கும் ஹீன நாபக்கும் ஷைஉன் ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் இடையூறாக ஆன பொழுது, உங்களுக்கு ஆகியிருந்தால், உங்களிடம் ஏதேனும் ஒரு விஷயம் குறுக்கிடும் பொழுது, அகதுத்தும், நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், ஃபித் தஸ்ஃபீகி, அந்த கைத்தட்டும் விஷயத்திலே நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களே என்பதாக ஒரு கேள்வி எழுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம தஸ்ஃபீகு, நிச்சயமாக அந்த கைத்தட்டுதல் என்பதாகிறது லின்னிசாஇ, பெண்களுக்குரியதாக இருக்கும். அது ஆண்களுக்குரியது கிடையாது, அது பெண்களுக்குரியதாக இருக்கின்றது. மன் நாபஹு ஷைஉன் ஃபீ ஸலாத்திஹி, எந்த ஒருவருடைய தொழுகையில் ஒரு விஷயம் அவரை குறுக்கிட்டால், ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்லட்டும். ஃபஇன்னஹு, எனவே அதுவாகிறது, லா யஸ்மஉஹு அஹதுன், ஒருவரும் அதை செவியுற்க மாட்டார். ஹீன யகூலு சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது ஒருவரும் அதை செவியுற்க மாட்டார். ஓ சுப்ஹானல்லாஹுடைய அர்த்தம், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்பதாக. இல் இல்லல் தஃபத, அவர் திரும்பியே தவிர அதை அவர் செவியுற மாட்டார். அப்போ நீங்க சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா யாரும் திரும்பி பார்க்காம அப்படியே தொழக்கூடியவர்களா இருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்குன்னு சொன்னா, இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா புரிஞ்சு கொள்வார்கள். அதுவே நீங்க கை தட்டிங்கன்னு சொன்னா கண்டிப்பாக எல்லோரும் திரும்பி பார்க்க தான் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க, யா அபூபக்கர், அபூபக்கரே, மா மனஅக, உன்னை தடுத்தது எது, அன்துசல்லிய பின்னாசி ஹீன அஷர்து இலைக்க, உன் பக்கம் நான் இஷாரா காட்டிய பொழுதும், நான் செய்கினை காட்டிய பொழுதும் அந்த மக்களுக்கு நீ தொலை வைப்பதை உனக்கு தடுத்தது எது, உனக்கு தடுத்தது என்ன என்பதாக கேட்டார்கள். அப்போ ஃபகால அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா கான யம்பகி, தகுதியானதாக ஆகவில்லை, இப்னி அபி குஹாஃபத, அபூ குஹாஃபா என்பவருடைய மகனுக்கு தகுதியானதாக ஆகவில்லை, ஐயுஸல்லிய பின்னாசி, அந்த மக்களுக்கு தொலை வைப்பது, பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் முன்னிலையில் அந்த மக்களுக்கு தொலை வைப்பதாக அந்த அபூ குஹாஃபா என்பவருடைய மகனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதாக சொன்னார்கள். இப்ப அபூ குஹாஃபாவுடைய மகன் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப தன்னை சொல்றாங்க, இந்த அபூ குஹாஃபாவுடைய இந்த சாதாரணமான ஒரு நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில தொலை வைக்கக்கூடிய எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதாக அவர்களுடைய அந்த பணிவை, அந்த தவாதுஐ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள்.
அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான், இந்த ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தராங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. இப்ப இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. மானா ஹுபிச, ஹுபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஒரு வார்த்தை மேல சொன்னாங்களா இல்லையா? அதற்கான அர்த்தம் பாருங்க. அம்சகூஹு லியுதீஃபூஹு, அவர்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி நபிகளாரை தடுத்து வைத்துக் கொண்டார்கள். அப்போ தாமதமாக்கி விட்ட அர்த்தம் தான் நம்ம வச்சோம். தாமதமாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற அர்த்தம் நம்ம வச்சோம். அப்ப இது இதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இஸ்லாஹி பைனன் நாஸ் என்ற இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த தொழுகை நடக்கும் பொழுது இப்படி ஒரு கைத்தட்டுதலை நீங்கள் செய்து நீங்கள் மக்களுக்கு இடையூறு தராதீர்கள். அப்போ இடையூறு தராதீங்கன்னு சொல்ல காரணம், மக்கள் இணக்கத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய அந்த தொழுகைக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த மக்களுக்கு நலவை நாடுதல் என்ற, இணக்கத்தை உண்டாக்குதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்துல நம்ம இந்த 251வது ஹதீஸை குறித்தான செய்திகளை பற்றி, அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம நல்லபடியாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம இந்த 32வது பாடமான இந்த பாடத்தை குறித்தான அறிமுகத்தையும், அதற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்களையும் ஹதீஸுகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.